அடே என்னடா போட்டோ எடுக்கிறவங்க பேர்ல இந்த மாதிரிலாம் அலப்பறை கொடுத்துட்டு இருக்கீங்க. இருங்கடா இப்போ உங்களுக்கு அந்த கத்தி எடுத்து. வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் அக்கா செல்ஃபி எடுத்துட்டு மீன தண்ணிகளோட பரதநாட்டியம் நான் சும்மாவா போட்டி போட்டு பரதநாட்டியம் ஆட, ஒரு பக்கம் குரங்கு கடிச்ச பழம் காணுன்னு தேட, இன்னொரு பக்கம் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொழந்துக்கிட்டு பார்த்தா, இன்னொரு பக்கம் பைக்க வச்சு வித்த காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல சுவாரஸ்யமான கொடுமைகளை இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம நிறைய ஒழிச்சு வச்சிருக்கோம். அதனால கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ இங்க அண்ணனுக்கு இருக்கிற தைரியத்தை பாருங்க. என்னடா இது கடிக்க முடியுது? இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துல கடிச்சிரும். சரி உங்க கையை காட்டுங்க, கொஞ்சம் ஊசியை போட்டுருவோம். அடே நான் இருக்கா பாத்தியா, நக்கல் ரொம்ப ஓவரியா. இப்படி ஒரு ஆட்டு அப்படி ஒரு ஆட்டு. ஆமா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டயருக்கு காத்தடைச்சிட்டு. என்னது காத்தடைச்சிட்டு இருக்கீங்களா? அட்டம் கொய்யால குட்டிக்காரன் அடிக்கிறதுனா சும்மா கிடையாது, சும்மா அப்படி முட்டி போட்டு தலையை கீழே ஊனி. அடே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா செல்ஃபி எடுத்தா நல்லாவா இருக்கும்? அதனால ஒரு மீனை பிடிச்சு ஜம்முன்னு செல்ஃபி எடுத்தாச்சு. சரி ஓகே, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் மீன் தேவையில்ல, மீனை விட்டுடலாம். என்னடா போனக்கா? சரி கொஞ்சம் காலையில சீக்கிரம் முடிக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சு சொல்லிட்டு சீக்கிரமா முடிச்சு ஒரு டீயை கேட்டோம் அப்படின்னா. சரி டீ தந்தாங்களா? தந்தாங்க, பெருசா தந்தாங்க மாப்பிள்ள. சரி நம்மளுக்கு தான் டான்ஸ் வராத, அது ஆடுறத பார்த்து நம்ம ஆடி பழகிக்கலாம்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா. சரி பார்த்து ஆடி பழகுனியா? இல்ல அதுக்கு முன்னாடி அது நம்மள பார்த்துட்டு. எப்படி நல்லா இருக்குல்ல? அப்படி பார்த்துதான் அப்படி பொறாமையில என்னமோ மாதிரி இருக்குமே. கண்டிப்பா, ஏன்னா எனக்கும் போது அப்படிதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே ஜூம் பண்ணி உள்ள போய் உத்து பார்த்தோம்னா கொண்ட வச்ச புரியலப்பா. காலேஜ்னு வந்துட்டா சும்மா ஆட்டம் பாட்டம் அப்படின்னு ஒரே பரதநாட்டியம் தான். அடே ஆமா, நீங்க எங்கடா பண்ணிட்டு இருக்கீங்க? பரதநாட்டியம் கத்துக்கிட்டு இருக்கோம். திடுதுப்புன்னு இவ்வளவு பெரிய பண்டத்தை தூக்கி கையில கொடுத்தீங்கன்னா எப்படா சாப்பிடுறது? அடே கடிக்க முடியலடா. ஆமா, என்னடா கையில உள்ள பண்டத்தை காணும். சும்மா இருக்க மாட்டேங்க, எப்ப பார்த்தாலும் நொய்யி நொய்யின்னு போன் போட்டுட்டு இருக்கான். டேய் அதுக்கு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? இதுக்கப்புறம் போனே போட மாட்டாங்க. கொய்யால முரட்டுத்தனமா யோசிச்சு முரட்டுத்தனமா தூங்குறாயா, பெரிய கண்டுபிடித்தாங்க. அடே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கம்ப்யூட்டர்லாம் தட்டிக்கிட்டு இருக்கீங்க? மொய் எழுதிட்டு இருக்கேன்பா. என்ன மொய்யா? இருங்கடா வரேன். ஆனா மொய்க்கு பில்லு கொடுத்த ஒரே ஆளு நம்மளதான் இருப்போம்னு நினைக்கிறேன். அடே என்னடா நடக்குதுங்க, எப்படா இதெல்லாம் உனக்கு? இருடா இப்ப வாரம் உனக்கு. டேய் மாப்பிள்ள வேணாம்டா, சொன்னா கேடுறா. இருடா ஒரு போட்டோ மட்டும் பிடிச்சிட்டு வந்துடுறேன். அடே கல்யாண வீட்டுல நீங்க போட்டோ பிடிக்கிறங்கிற பேர்ல பண்ற கொடுமை இருக்கே. சரி சரி விடுறா மாப்பிள்ள. டேய் விட்டு அந்த பொண்ணு கீழே விழுந்துருண்டா. அப்படியே பார்த்ததுமே சும்மா கண்ணுக்கு அப்படி குளிர்ச்சியா இருக்குல்ல? ஆமா மாப்பிள்ள, மொத பார்க்கும்போது எங்களுக்கும் அப்படிதான் இருந்துச்சு. அப்புறம் என்ன? ஆனா நீ இருக்கியே, ஃபெயில் ஆனாலும் பாஸ் ஆயிருவாடா. அப்படியே மாப்பிள்ள, ரொம்ப தேங்க்யூ. இது தேங்க்யூ. இருடா அவங்க அம்மா போய் கூட்டு வரேன். டேய் மாப்பிள்ள, அங்கேடா ரிமோட் வச்சு பண்ணிட்டு இருக்க? கலர் மாத்திட்டு இருக்க மாப்பிள்ள. என்னது கலர் மாத்திட்டு இருக்கியா? அட லூசு பயவுல. மாப்பிள்ள என்ன ஆனாலும் பயப்படாத, சும்மா தைரியமா உட்காரு. பக்கத்துல வந்து பூச்சாண்டி எல்லாம் காட்டுவான், பயந்து எந்திரிச்சு ஓடிடாத. டேய் கொய்யால கொஞ்சம் விட்டானா விட்டு ஏத்திருப்பான்டா. அடே உன் சைஸுக்கு இதெல்லாம் ரொம்ப ஓவரா, வேணா சொன்னா கேளு விட்டுரு. சரி இனிமே தோற உன்னை பாத்துக்கிறேன். டேய் சொல்லிக்கிட்டே இருக்க, நீ மறுபடி
சரி நண்பர்களே, நம்மளுடைய சேனல் சற்று முறைக்கான நேரம் வந்துருச்சு. இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட அடுத்த ஒரு தரமான காமெடி சம்பவத்தோட நம்ம அடுத்த ஒரு வீடியோ மீட் பண்ணலாம். ஸோ அதுவரை உங்களிடமிருந்து டாடா, பை பாய்.